Good morning students, welcome to Blue Stars online class. Now we are in chapter 6, Retirement and Death of the Partner. Now we are going to see the topic determination of the new profit sharing ratio and gaining ratio. You can see new profit sharing ratio. It is necessary to determine the new profit sharing ratio at the time of retirement of the partner because the continuing partner acquires the retiring partner's share of profit. The new profit sharing ratio is agreed up proportion in which future profit will be distributed to the continuing partners. If the new profit sharing ratio is not agreed, the continuing partners will share the profit and loss equally. That is, நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நம்ம பார்ப்போம். அது ஏன் பார்க்கணும் அப்படின்னா, தட் இஸ் ஒரு நியூ பார்ட்னர் வந்து ஒரு பார்ட்னர் வெளில போயிட்டார் அப்படின்னா அவங்க இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்னர் வந்து போனதுக்கப்புறம் கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் வந்து எவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறாங்க, எந்த வந்து ப்ரொப்போர்ஷனை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்காக நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நம்பிப்போம் இல்லையா. அப்போது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் agreed proportion in which future profit will be distributed to the continuing partners. Continuing partners எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போகிறாங்க, ஃபியூச்சர் ப்ராஃபிட்டை எப்படி ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. If the new profit sharing ratio is not agreed, the continuing partners will share the profit and loss equally. Suppose அங்கே ஒன்றும் இல்லை சொல்லலை அப்படின்னா continuing partners என்ன பண்ணுவாங்க, ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்கிறது மீனிங். நெக்ஸ்ட் கெய்னிங் ரேஷியோ. The continuing partner may gain a proportion of the share of profit of the retiring partner. The gain may be shared by all partner or some of the partner. That is, continuing partner இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பார்ட்னர் ரிட்டையர்ட் பார்ட்னர் வெளில போனோன்னே அந்த கண்டினியூயிங் பார்ட்னருக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்னரோட ஷேரும் கிடைக்கும். அது வந்து என்ன பண்ணுவோன்னா எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூ யாரோ ஒருத்தர் மட்டும் அந்த ஷேர் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். Gaining ratio is the proportion of the profit which is gained by the continuing partner. அப்போ gaining ratio என்னது, gaining ratio அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர் ரிட்டைனிங் பார்ட்னர் வெளில போகும்போது அந்த லாபத்தை எந்த அளவுக்கு இவங்க ஷேர் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்க்கறது தான். ஓகேவா. The purpose of the finding the gaining ratio is to bear the goodwill to pay to the retiring partners. மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டைனிங் பார்ட்னர்ஸ் வெளில போகும்போது அவங்க அந்த குட்வில் தருவோம் இல்லையா, அந்த என்னென்னு அந்த கெய்னிங் ரேஷியோ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொப்போர்ஷனாக கொடுப்போம். முன்ன சாக்ரிஃபைஸ் ப்ரொப்போர்ஷனாக கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இப்போது கெய்னிங் ரேஷியோவில் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு த ஷேர் கெயின் இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணலாம், ஷேர் கெயின் இஸ் ஈக்குவல் டு நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். நியூ ஷேர் மைனஸ் old share, that is gaining ratio is equal to ratio the share gained by the continuing partner. Okay, calculation of the gaining ratio and new profit sharing ratio under different circumstances. Over circumstance நமக்கு சம் போட்டு ஞாபகம் அட்மிஷனில் அதே மாதிரி இங்கேயும் சில சர்க்கம்ஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஷேர் போடுவோம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கால்குலேஷன் ஆஃப் கெய்னிங் ரேஷியோ அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்டர் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்காங்க. இப்போது இந்த இடத்துல நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஓல்டு ரேஷியோ நமக்கு தெரியும், நியூ ரேஷியோ நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கெய்னிங் ரேஷியோங்கிறது நியூ மைனஸ் ஓல்டுன்னு போட்டு நம்ம போட்டுடலாம். ஓகேவா. இதே என்னென்னு பாருங்கள், with the new profit sharing ratio is given, only gaining ratio has to be calculated as follows. எப்படி பண்ணலாம், நான் தான் சொன்னேன் இல்லையா, தட் இஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஓல்டு ரேஷியோலேருந்து தட் இஸ் நியூ ரேஷியோ நம்ம மைனஸ் பண்ணலாம் ஓல்டு ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ரேஷியோ 5 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓல்டு ரேஷியோனாக இருக்கலாம். சப்போஸ் 3 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் செட் பண்ணிட்டு 5 மைனஸ் 3 போட்டு நம்ம போட்டுருவோம். ஓகேவா, இந்த மாதிரி போடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே சம்மில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு when a new profit sharing ratio is not given, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்லி ஒன் பார்ட்னர் கெயின் ரிட்டைனிங் பார்ட்னர் ஷேர். அதாவது நம்ம இதில் எல்லாமே நம்ம அட்மிஷன் போட்ட அதே மாடல் தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் அந்த சம் நீங்கள் நல்லா போட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும்.
ஓகேவா? சரி, ஒரு பார்ட்னர் மட்டும் ஷேர் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன பண்ண அந்த கன்னிங் பார்ட்னர் பற்றி நமக்கு தட் இஸ் அந்த யார் ஷேர் இல்லையோ அவங்க பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். இந்த யார் ஷேர் வந்து வாங்கிக்கிறவங்க அவங்க கூட ஓல்டு ஷேர் கூட நம்ம கெய்னிங் ஷேரை ஆட் பண்ணிப்போம் இல்லையா? அந்த மாதிரி when a new profit sharing ratio is not given and only one continuing partner gain the entire share of the entering partner, new profit sharing is calculated as follows. Every new share of the continuing partner is equal to old share plus gaining ratio. அந்த ஓல்டு பார்ட்னர் அதாவது யார் வந்து கெயின் பண்ணுறாங்களோ அந்த அவங்களுக்கு ஓல்டு ஷேர் ஒன்று இருக்கும் இல்லையா? அது கூட இப்போ ஒரு பி அப்படிங்கிற ரிட்டையர்ட் ஆகாரு, அவரோட ஷேர் 2 இருக்குது அப்படின்னா அந்த 2 வந்து ஏ வாங்கிட்டார் அப்படின்னா தட் இஸ் ஏபிசி 3 பார்ட்னர் இருக்காங்க. சி ரிட்டையர்ட் ஆகிறாருன்னு வச்சுங்களேன். அப்போது ஏபி வந்து 2 பேரும் அந்த சியோட என்ன ஷேர் இருக்கோ எடுத்துக்கலாம் இல்லையா? அது இல்லை ஏ மட்டும்தான் ஷேர் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஏயோட ஷேர் ஓல்டு ஷேர் இருக்கும் இல்லையா? அதுவும் இந்த சி போகிறார் இல்லையா ரிட்டையர்ட் ஆகிறார் அவரோட ஷேரும் யார் எடுத்துப்பா? ஏ எடுத்துப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம போடுவோம். மோர் தென் ஒன் பார்ட்னர் கெயின் த பார்ட்னர்ஸ் ஷேர். சப்போஸ் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இப்படி போடலாம். Proportion of the share gained on the retaining partners is given when a new partner sharing ratio is not given, but the proportion of the share gained on the retaining partner share is given. The new profit sharing is calculated as follows. New share of the continuing partner is equal to old plus gaining ratio or gained retaining partners into proportion of the share gained. இது நம்ம போடலாம். Next, proportion of the share gained is not given. Proportion கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? when a new profit sharing ratio the share gained and the proportion of the share gained is not given, the new share is calculated by assuming that the share gained in the proportion of the old share இல்லையா? நம்ம ஏற்கனவே போட்டது அது. நம்ம ப்ரொப்போர்ஷன் கொடுக்கல அப்படின்னா அவங்க ஓல்டு ஷேரில் என்ன ப்ரொப்போர்ஷனில் இருந்தாலும் அதே ரேஷியோ நம்ம இங்கேயும் எடுத்துப்போம். therefore the new sharing ratio and gaining ratio among the continuing partner in the old profit sharing ratio between them இல்லையா? அதே தான் அந்த ஓல்டு பார்ட்னருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 4:5 இருந்தாங்க அப்படின்னா ப்ரொப்போர்ஷன் எதுவும் தரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கெய்னிங் ரேஷியோ 4:5 தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாக்ரிஃபைசிங் அண்ட் கெய்னிங் ரேஷியோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஓகேவா? தட் இஸ் பேசஸ் பார்த்திங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இந்த கெய்னிங் ரேஷியோஸ் சொல்லியிருக்காங்க. பேசிஸில் ஃபஸ்ட்டு மீனிங் பாருங்கள். இட் இஸ் அ ப்ரொப்போர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட் which is sacrificed by the old partners in favor of new partner. It is a proportion of the profit which is gained by the continuing partner from the retiring partner. இந்த sacrificing ratio gaining ratio பார்த்தீங்கன்னா மீனிங் பாருங்கள். sacrificing ratio என்னது? it is the proportion of the profit sacrificed by the old partner. ஒரு ஆள் உள்ளே வரும்போது ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க? சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அவங்களோட ப்ராஃபிட்டை விட்டு கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஆனால் கெய்னிங் ரேஷியோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரொபோர்ஷனல் ப்ராஃபிட் விச் இஸ் கெயின்ட் பை த கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் ஃப்ரம் த ரிட்டைனிங் பார்ட்னர். அப்படின்னு அர்த்தம் ஒரு ஆள் போகிறாங்க, போகும்போது அவங்களோட ஷேர் என்ன பண்ணுறாங்க? இந்த கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க இப்போ ஒரு ஆள் வெளில போகும்போது நமக்கு கெயின், ஒரு ஆள் உள்ள வரும்போது நமக்கு சாக்ரிஃபைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்பஸ். இட் இஸ் கால்குலேட்டட் டு டிட்டர்மைன் த அமௌண்ட் டு அட்ஜஸ்ட் டுவர்ட்ஸ் குட்வில் ஃபார் த சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். இது ஏன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்? டு நோ த குட்வில் இருக்கு இல்லையா? இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த குட்வில்லை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி it is calculated to determine the amount of adjusted towards goodwill for the gaining partner. அதே மாதிரி gaining partnerக்கும் goodwill நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா? அதுதான் the time of calculation. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அட்மிஷன் ஆஃப் த நியூ பார்ட்னர் அப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது என்னது? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ரிட்டைர்மெண்ட் ஆஃப் த பார்ட்னர் அப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது என்னது? தட் இஸ் கெய்னிங் ரேஷியோ. மெத்தட் ஆஃப் கால்குலேஷன். இட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஓல்டு ரேஷியோ அண்ட் நியூ ரேஷியோ. ஆனால் இங்கே இட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூ ரேஷியோ அண்ட் ஓல்டு ரேஷியோ இல்லையா? இப்போ பாருங்கள், சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது என் கையில் ஏற்கனவே 5 ஆப்பிள் இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஆப்பிள் கொடுத்துட்டேன். அப்போது மிச்சம் இருக்கிறது என்கிட்ட 4. ஸோ இப்போ இருக்கிறது ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 ஆப்பிள்ஸ் ஆகிட்ட இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஓல்டு மைனஸ் நியூ. இங்கே பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் ஓல்டு பார்க்கும்போது ப்ளஸ் போகும் இல்லையா? இப்போ என்கிட்ட எத்தனை இருக்கும்? இப்போது ஒரு ஆள் வெளில போகிறாங்க,
அவங்களோட ஷேர் என்கிட்ட வந்தது. அப்போ 5 இருந்தது அப்படின்னா ப்ளஸ் என்னோட ஓல்டு ஷேர் ஒரு 3 இருந்திருக்கும். 5 + 3 என்னது 8ன்னு போடுவோம். இதுதான் ஓகேவா. ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. கெய்னிங் ரேஷியோ என்ன சொல்கிறோம், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மைனஸ் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா. Adjustment of goodwill. Okay, in the adjustment of goodwill reputation built by a firm has an impact on the present and future profit to be earned by the firm. At the time of retiring of the partner, the continuing partner gain a part of retiring partner's share of profit, hence the retiring partner's shares of goodwill is to be valued and adjust the capital account of the gaining partner. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த குட்வில். ஒரு பில்டிங் உங்களுக்கு தெரியும், ஒரு ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறது பில்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு இந்த குட்வில் அப்படின்னு நிறைய ஏர்ன் பண்ணும்போது இல்லை ஃப்யூச்சர் ப்ராஃபிட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அப்போது ஒரு பார்ட்னர் ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த கண்டினியூங் பார்ட்னர் தான் அந்த ப்ராஃபிட்டை ஷேர், தட் இஸ் அந்த பார்ட்னர் வந்து ஒரு பார்ட்னர் வெளில போயிட்டார் அப்படின்னா இந்த எந்த பார்ட்னர்ஸ் கண்டினியூ பண்ணுறானோ அந்த பெனிஃபிட்டை அனுபவிப்பாங்க. ஸோ என்ன ஆகுனா அதனால் இந்த ரிட்டைனிங் பார்ட்னர்ஸ் வெளில போகும்போது ஷேர் ஆஃப் குட்வில் அவங்க கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு ஃபார்முலா தட் இஸ் ஜேர்னல் பார்த்தீங்கன்னா கண்டினியூங் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெட்டர் டு ரிட்டைனிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். இந்த ரேஷியோ என்ன எடுத்துப்போம், நம்ம கெய்னிங் ரேஷியோ நம்ம எடுப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸிஸ்டிங் குட்வில். ஏற்கனவே குட்வில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முன்ன போடுற அதே தான். பட் என்னென்னா இங்கே வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் போட்டிருப்பீங்க, இங்கே ஆல் பார்ட்னர்ஸ் போட்டிருக்கீங்க. இப்போ குட்வில் ஆல்ரெடி அப்பியர் இன் த பேலன்ஸ் ஷீட் அட் த டைம் ஆஃப் ரிட்டைர்மெண்ட். இஃப் த பார்ட்னர்ஸ் டிசைட் இட் கேன் பி ரிட்டன் ஆஃப் by transforming it to all partners capital account current account in the old profit sharing ratio. Okay, இது எப்படி பண்ணுவோம், ஷேரிங் ரேஷியோவில் போடுவோம். இந்த குட்வில் ஆல்ரெடி அப்பியர் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா இது இந்த journal போடுவோம். There is all partners capital or current account debtor to goodwill. Next பாருங்க, adjustment for current year profit or loss up to the date of retirement. When a partner retires in the between and current accounting year, his shares of current year profit or loss up to the date of retirement has to be distributed to him. It may be estimated based on the current year's turnover. Previous year profit or average of the profit year may also be taken at the base to estimate the current year profit. எப்படின்னா எடுத்துக்கலாம், ஒன்று ப்ரீவியஸ் வச்சு எடுக்கலாம், இல்லை ஆவரேஜ் வச்சு நம்ம எடுக்கலாம். ஆவரேஜ் ஒரு பாஸ்ட் இயர் நம்ம 2 சம் போட்டிருக்கோம் இல்லையா. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போட்டு அட்மிஷன் அப்போ நம்ம போட ஞாபகம் இருக்கா, அந்த 2 சம்மோட இதுதான் இது இங்கே. நெக்ஸ்ட் இதுக்கு ஜேர்னல் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு ரிட்டர்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் டியூ டு த ரிட்டர்னிங் பார்ட்னர்ஸ். செட்டில்மெண்ட் எப்படி பண்ணலாம் பாருங்கள். அதாவது ரிட்டர்னிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியில் போகும்போது நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணோம், ஏன்னா வி ஹாவ் டு கிவ் அமௌண்ட். இதே அட்மிஷன் நம்ம என்ன பண்ணோம், நியூ பார்ட்னர் என்ன பண்ணார், பணம் கொண்டு வந்தார் இல்லைங்களா. நியூ பார்ட்னர் பணம் கொண்டு வந்தாரா, அதே மாதிரி அட்மிஷன் தட் இஸ் ரிட்டைர்மெண்ட் அப்போ நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு செட்டில் த அமௌண்ட் என்ன பண்ணணும், நம்ம செட்டில் பண்ண போகிறோம். அப்போது அந்த மாதிரி செட்டில் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்போம். The amount due to the retiring partners from the partnership firm is the balance of his capital account after making adjustment of the goodwill, accumulated profit and losses, profit and loss on revaluation, remuneration due, etc. The settlement is done in the manner prescribed in the partnership deed. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, அது என்ன பண்ணியிருப்பாங்க, பார்ட்னர்ஷிப் டீடில் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்க பாருங்க. The amount due to retiring partners may be settled in one of the following way. 1. Paying the entire amount due immediately in cash. ஒரு ஆள் வெளியில் போகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரிட்டைர்மெண்ட் பார்ட்னர்ஸ்க்கு ஒரு 5 lakhs நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணாங்க, உடனே பணத்தை கையில் கொடுத்து அனுப்பலாம். இல்லை ட்ரான்ஸ்ஃபர் த என்டரிங் அமௌண்ட் டியூ டு த லோன் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணலாம், நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், லோன் அக்கௌண்ட் தட் இஸ் அந்த அளவுக்கு கேஷ் இல்லை, கேஷ் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா லோனாக அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். இல்லை பேயிங் பார்ட் ஆஃப் த அமௌண்ட் இமீடியட்லி இன் கேஷ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மிங் த பேலன்ஸ் டு த லோன் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர். ஒன்று என்ன பண்ணலாம், ஃபுல்லுமே இம்மிடியேட்டாக பே பண்ணிடலாம், பாதி காசு கொடுத்துட்டு பாதி லோனாகவும் ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா 3ஆக போட போகிறோம். இதுக்கு நம்ம ஜேர்னல் எப்படி போடுறோம்னு பாருங்களேன்.
when the amount due is paid in cash immediately, பணத்தை உடனே கொடுத்துட்டோம் அப்படின்னா he is a receiver, returning partner's account debtor to cash or bank ன்னு போடுவோம். இல்லை the amount due is not paid immediately, amount கொடுக்கல அப்படின்னா returning partner's account debtor to returning partner's loan account, எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், லோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ நம்ம கிரெடிட் கொடுத்துரும். மூணாவது when the amount due is partly paid in cash immediately, returning partner's account debtor to cash account to returning partner's loan account, ஒன்று கேஷாக பே பண்ணிட்டோம், ஒன்று லோனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம இங்கே காட்டுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் டாபிக் டெத் ஆஃப் அ பார்ட்னர். ஒரு பார்ட்னர் இறந்துட்டா என்ன பண்ணுவோம்? Adjustment required on the death of the partner. When a partner dies, there is the dissolution or reconstitution of the partnership. அதாவது ஒரு முன்ன வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ரிமெண்ட்டில் டிசால்வ் ஆகும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒரு பார்ட்னர் இறந்துட்டான்னா தானாகவே அது டிசால்வ் ஆகிடும். ஓகே, the following adjustments are to be made at the death of the partner. ஒன்று அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவோம். இங்கேயும் பாருங்கள், distribution of the accumulated profit reserves and loss. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், accumulated profit loss டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ரெண்டாவது ரீவேல்யூஷன், அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் ரீவேல்யூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ பார்ப்போம். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் த கரண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப் டு த டேட் ஆஃப் த டெத். ஓகே, லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், செட்டில்மெண்ட் பண்ணிடணும். ஓகே, இதெல்லாம் வந்து என்ன எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் டெத் ஆஃப் த பார்ட்னர்ஸ்க்கு வரணும். ஓகேவா? இதுக்கு நம்ம ஜேர்னல் போடுவோம். இந்த ஜேர்னல் பாருங்களேன், the adjustment to be done in the account in the case of the death of the partner is the same as the case of the retirement of the partner except settling of the amount due to the deceased partner. எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணல, ரீவேல்யூஷன் போகிறது, கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் செட்டில்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் the amount due from the firm is paid to the partner himself. But when a partner dies, the amount due from the firm is paid to the executor or legal representative of the deceased partner. புரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு நார்மலாக ஒரு பர்சன் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா அந்த அமௌண்ட் யாருக்கு போய் சேரும், அவருக்கே தான் போகும். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுவார், அந்த பணத்தை வாங்கிப்பார். பட் ஒரு பார்ட்னர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து எங்கே போகும்னு பார்த்தா எக்ஸிக்யூட்டர் ஆர் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு போயிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஜேர்னல் பாருங்கள், அந்த செட்டில்மெண்ட் ஜேர்னல் மாதிரி தான் போடுவோம். பட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிசீஸ் பார்ட்னருக்கு ஒரு அந்த ஃபாலோயிங் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆர் பாஸ்ட் for the settlement of the amount due to the deceased partner. To transfer the amount due to deceased partner to executor or legal representative of the deceased partner. ஒன்று பாருங்கள், deceased partner capital account debtor, அதாவது அமௌண்ட் டியூ கொடுக்குறாங்க அப்படின்னா யார் ரிசீவ் பண்ணுறாங்க, deceased partner capital account debtor to deceased partner executor account. பார்ட்னர் அக்கௌண்ட்டில் எங்கே சேஞ்ச் ஆகுது, எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இங்கே பாருங்கள், when the amount due is paid immediately, cash is paid immediately, உடனே பணம் கொடுத்துட்டா யார் வாங்குறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம அங்கே என்ன போட்டோம், செட்டில்மெண்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன போட்டோம், நம்ம ரிட்டையரிங் பார்ட்னர் போட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? இங்கே என்னென்னு போடுறோம், டிசீஸ் பார்ட்னர் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு போடுறோம். சரி, டிசீஸ் பார்ட்னர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ்னு போடுறோம். நெக்ஸ்ட் when the amount due is not paid immediately அப்படின்னா எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டிசீஸ் பார்ட்னர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட் டெட்டர் டு டிசீஸ் பார்ட்னர் எக்ஸிக்யூட்டர் லோன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அதே மாதிரி இங்கே பார்ட்லி பெய்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், தட் இஸ் டிசீஸ் பார்ட்னர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் ஆர் பேங்க் ஆர் டிசீஸ் பார்ட்னர் எக்ஸிக்யூட்டர் லோன் அக்கௌண்ட் அப்படின்னு மாற்றிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, இது வந்து டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு பாருங்கள், அட்மிஷன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ரிட்டர்மெண்ட்டும் போடுவோம். அதில் எந்த ஒரு ரொம்ப சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது. ஒன்று ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று, எது டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் எல்லா பார்ட்னருக்கும் ஷேர் கொடுப்போம். அதே மாதிரி செட்டில்மெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு அதுக்கு இதுக்கும் உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் போடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.